அதே மாதிரி ஹார்ட்ல பிளாக்ன்றாங்கல்ல, அது கண்டிப்பா வராது. நான் ரொம்ப சீரியஸா பேசிருக்கேங்க. நமக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல, எப்படி தூங்குறதுன்னு தெரியல, எப்படி வாழ்றதுன்னு தெரியல, எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கணும் கூட நிறைய பேருக்கு தெரியலங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டி நார்க்கட்டி, அதை முழுமையா கரைச்சி வெளியே கொண்டு வர்ற அற்புதமான வேலையை செய்யுங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி நார்க்கட்டின்னு ரொம்ப அவசரப்படுறீங்க இல்லையா? இதனால இன்லர் பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய் சுழற்சி முறை மாறி போகுது. முன்னாடி வந்தது பின்னாடி வந்துருது, நிறைய ஃப்ளோ இருக்குது, அந்த இடத்துல பயங்கரமா வலி இருக்கு, சினைப்பையில ரொம்ப கட்டி இருக்குது, அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் சொல்றீங்களே, அதெல்லாம் வராதுங்க நண்பர்களே. இதுதான் மேக்சிமம் 90% பாறை சார்ந்த இடம், குட்டைகள், கல் இருக்கிற இடத்துல தானா வளரக்கூடிய நாகதாளி பழம். தெரிஞ்சு சாப்பிட்டாங்களோ தெரியாம சாப்பிட்டாங்களோ தெரியாது, ஆனா உங்களுக்கு நோயே வரல. தெரியாம நல்லது இனிப்பா இருக்குன்னு சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு அந்த நோயே வரல. சரிங்களா? இந்த பழம் சூப்பரா இருக்கும். இதுதான் நட்சத்திர முள். இது பழம் அடியில இந்த கொனை இருக்குல்ல, இந்த கொனையில இருக்கும் நட்சத்திர முள், அது மட்டும் உள்ள போகாம பாத்துக்கணும். அப்படியே கால்சியம் அதிகமான இந்த பழத்தை சாப்பிட்டு நம்முடைய முன்னோர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனாலதாங்க அவங்க 90 வயசுல ஏறு உழுதாங்க, விவசாயம் செஞ்சாங்க. இந்த காலத்துல நம்ம 90 வயசு வாழ்றதே கேள்விக்குறியா இருக்கு. ஏன்? எல்லாமே மாறி போச்சு, எல்லாமே விஷம், சாப்பிடறதுல எல்லாமே விஷம். எப்படி நல்லா இருக்கும்? நல்லாவே இருக்க மாட்டோம்.